பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய சொந்த குடும்பத்தை நம்ம நடத்த தெரியாமல் நம்ம இருக்கிறோம். நமக்கு நம்மளுடைய குடும்பத்தையே எப்படி நம்ம நடத்த தெரியாமல் இருக்கிறோன்ற பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு சபையை நம்ம நடத்த முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. மக்களை நடத்த முடியாது. ஆமேன். நம்ம குடும்பத்தை என்னதான் இருந்தாலும், நமக்கு எவ்வளோ வயது இருந்தாலும், நம்மளுடைய தாய் தகப்பன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு பலன் இருக்கும் வரைக்கும் எப்படி இருந்தாலுமே அவங்க நமக்கு கொடுக்குற ஒரு சில அறிவுரைகள் தவற போகாது. நம்ம கெட்டு போவதுக்காக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த அறிவுரைகளை நமக்கு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெத்த தாய் தகப்பனை ஒதுக்கிவிட்டு, மனைவி பிள்ளைகள் இவர்களெல்லாம் ஒதுக்கிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு சபையை நடத்துவேன், இல்லைனா மக்களை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறது அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு 4 பேர் தோள் கொடுக்க நிற்கலாம். ஆமேன். அதாவது அது மக்களாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், இன்னைக்கு நமக்கு தோள் கொடுக்கறதுக்கு அவங்க நிற்கலாம். ஆனால் எல்லா நேரமும் கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் நம்மளோட கூட இருக்க போகிறது ஆண்டவர் தான். நம்ம ஆண்டவரோடு இருக்கணும், அவருடைய வார்த்தையோடு கூட இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்பித்து கொடுக்குதுன்னா, சொந்த குடும்பத்தை முதல்ல நீ என்ன செய்யணும், ஒழுங்காக நடத்தணும், விசாரிக்கணும். ஒரு தாய் தகப்பனுடைய அறிவுரையை என்ன செய்யணும், நம்ம புறக்கணிக்கக்கூடாது. அதை நம்ம கேட்டு நமக்கு நல்லதுக்கு, நல்ல தாய் தகப்பன், அதாவது என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிற தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வார்த்தை, அந்த அறிவுரை நமக்கு என்னவா இருக்கும்னா, அது நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம பெற்றெடுத்த பிள்ளைகள், ஆமேன், ஹல்லேலூயா, அந்த பிள்ளைகள் நமக்கு இருக்கும் பொழுது நான் ஒரு நல்ல ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போயிட்டுருக்கேன். எனக்கு அப்போ மனைவி வேணாம், பிள்ளைகள் வேணாம், அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, புருஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம குடும்பத்தோட, கடவுள் எதுக்கு நமக்கு குடும்பத்தை கொடுத்துறாரு அப்படின்னா நம்ம தனியாகவே இருந்திருப்போம். குடும்பன்றது தேவன் நமக்கு ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்கவே மாட்டார். அப்போ குடும்பம்னு ஒன்று நமக்கு தேவன் கொடுத்துருக்கும் பொழுது, அதை நம்ம அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளை பார்த்து மக்களும் என்ன செய்வாங்க, குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஒரு தலைவர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு தலைவினா இப்படி தான் இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம ஒழுக்கத்துலேயும் நம்ம நடத்தையில் எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும், மாதிரியாக இருக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.